தமிழகத்துக்கு தங்கலான் வந்து தரமா இறங்கி இருக்கிறாரு, பொறுப்பா இறங்கி இருக்காரு. தங்கலான பாகத்துக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தூக்குல தொங்கலாம் அந்த மாதிரி. 1850ல அந்த வெள்ளக்கார பைய நம்ம தமிழனை கொடுமைப்படுத்தி தங்கம் எங்கெல்லாம் இருக்குன்னு நோண்ட வச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்தி எடுத்திருக்கிறான். ஓகேவா? அந்த கஷ்டப்படுத்தி எடுத்ததை அவரை இஷ்டப்படுத்தி பா ரஞ்சித் அண்ணன் வந்து எடுத்திருக்கிறாரு. நம்ம தமிழர்களாலதான் அந்த தங்கம் கூட இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குதுன்னா கண்டிப்பா நம்ம தமிழர்கள் தான் பறைசாட்டி இருக்கிறாங்க. எனக்கு பிடிக்கல. பாலிடிக்ஸ் எடுத்துன்னு வந்து ஓரமா இருக்கிற பாலிடிக்ஸ் எடுத்துன்னு வந்து அப்படியே மண்டக்குள்ள அப்படியே திணிக்கிற மாதிரி இல்லையே. எனக்கு சார்பட்டால அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல. சார்பட்டா நல்லா சூப்பரா இருந்தது, அட்டகத்தி நல்லா இருந்தது. இந்த மாதிரிலாம் நல்ல படம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ் படம் கொடுத்தா வந்து எனக்கு பிடிக்கல. நான் பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் கிட்டலாம் வரல, பாலிடிக்ஸ் ஸ்டோரி கிட்ட தான் வரேன். அதனால தான் எனக்கு பிடிக்கல. ஸ்டோரி மட்டும் தான் மைனஸ் படத்துல. ஸ்டோரி எதனால நட்சத்தோட மேக்கிங்ல ஃபுல்லாவே அரசியல் கலந்த மாதிரி இந்த படத்துல அரசியல் ஒரு புதுமை அரசியல் இருக்கட்டும், ஆனா இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத மாதிரி நில பிரச்சனை இப்ப எதுக்கு? யாருக்கு என்ன நிலம் வேணும்? உனக்கு என்ன நிலம் வேணும் சொல்லி நான் வாங்கி தரேன். அதை விட்டு அதை வச்சு எல்லா பத்தியும் போட்டுருந்தா வந்து அது வந்து முக சொல்லி இருக்குது ஆடியன்ஸை. என் கூட உட்காந்தவங்க எல்லாருமே வந்து போனை தான் பார்த்துருந்தாங்க படம் இப்ப முடியும் அந்த மாதிரி. ஆமா, இது அரசியலே கிடையாது. இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா எல்லா பயலுக்கும் தொக்கு எங்க தமிழர்கள் தான் அப்படின்றத 1800ல தமிழர்கள் வட ஆற்காட்டுல இருந்து வேப்பூர்ல இருந்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? அத வந்து எடுத்து சொல்லியிருக்காரு பாரு. அதுவே ஒரு அரசியல் தானே. ஏண்டா எங்கேயோ இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே வெள்ளக்காரன். அப்பயும் எங்க தமிழன் தான் கிடைச்சானா உங்களுக்கு எங்களை கொடுமைப்படுத்தி எடுக்கிறதுக்கு? அதுவே ஒரு பெரிய கண்டென்ட் தானடா. அது உண்மை சம்பவம் தானே. ஓகேவா? அதான் சொல்றேன், தங்கத்தை எடுக்கிறதுக்கு எங்க தமிழர்களை தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதான் கண்டென்ட். ஓகேவா? மத்ததெல்லாம் பாத்துக்கங்க. இந்த படத்துல வந்து இந்த மாடு வெட்டுறதெல்லாம் காட்டுறாங்க. ஆமாடா, கொடுமைப்படுத்தி சாப்பாட்டுக்கே வழி இல்லடா. காட்டுக்குள்ளார சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஓகேவா? அப்பதான் போய் அவங்க அது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் போய் அவர் போய் அதை வெட்டுறாரு. ஓகேவா? அது சிஜி ஒர்க்கு, ஒரிஜினல் கிடையாது. முட்டாள் பயலுக்கு நம்ம ஆளுக்கு தெரியாம புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக அதையும் சொல்லிடுறேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசியிருக்காங்க, தமிழ் புரியல, அதுவும் புரியல. டைலாக் சரியில்லை. டைலாக் வந்து உங்க லேஸ்ல புரியாது. குழந்தைங்க பார்த்தாங்கன்னு சத்தியமா புரியாது. குழந்தைங்களுக்கு சுத்தமா புரியாது படம். டைலாக்கும் புரியாது. உனக்கு வந்து யாரு திரும்ப பார்க்கணும்? அது அவங்க ஆளுங்களே வந்து பார்த்தாதான் உண்டு. அவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா மற்றபடி எனக்கும் புரியல. நிறைய டைலாக் ஸ்டார்டிங்லாம் ஒன்னும் புரியல. என்ன பேசுறான் என்ன எதுனா புரியல. அவங்க வாசியில அவங்க பாட்டு பேசிக்கிறானுங்க. இது நீ வந்து பண்றத வந்து ஒரு ஒர்த்தா பண்ணு, புரியுற மாதிரி எடுக்கணும். ஏன்னா உனக்கு காசு கொடுத்து பார்க்க போறது அந்த ஆளும் கிடையாது, ஆடியன்ஸா பார்க்க போறாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி நீ படம் தான் வந்து ரீச் ஆகும். இல்லைன்னா வந்து முகம் சிக்ஸ் தான் போவாங்க எல்லாரும். சரி, அது மட்டும் இல்லாம இப்ப அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பிடிக்கல. நீங்க இளவரையோட அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் கூட மொத்தமா அரசியலா இல்ல. இது ஒன்லி நில பிரச்சனை. அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம், அதுல வளையது எங்களுக்கு சொந்தம். இது நீ யார் நிலத்தை புடுங்க போறன்னு தெரியல, என்ன வேணும்னு தெரியல உனக்கு. அதனாலதான் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. நீ பேசணும்னா நீ தனியா மேடை பேசுவோ, இல்ல அரசியல் வரணும் வாங்க, யாரும் ஒண்ணு வேணாம் சொல்லி. இப்ப எதுக்கு அதை ஒரு படமா எடுத்து அதை வச்சு என்ன படம் போறீங்கன்னு நோக்கம் புரியல. ஆமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த நோக்கம் தான் எனக்கு பிடிக்கல. நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னா படத்துல திணிக்காதீங்கன்னா சொல்ல. இது வந்து ஒரு படத்தை வந்து படமா பாருங்க, படமா எடுங்க. படத்துல வந்து பாலிடிக்ஸ் திணிக்காதீங்க. இது வந்து தப்பு. குழந்தைங்க வந்து சத்தியமா பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். இந்த 78 சுதந்திர தினத்தை அன்னைக்கு இந்த விஷயத்த வந்து தமிழகத்துக்கு எடுத்து சொன்னதுல சியாம் விக்ரம் அண்ணனுக்கு மிகப்பெரிய அப்ளாஸ், பா ரஞ்சித் அண்ணனுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ். ஓகேவா? சூப்பரா இருக்கு. அவர் நடிச்ச எல்லா படத்தை விட கிங்கு, அதாவது கிங்கு, தூளு, தில்லு, எமினி, ஐயே, அப்புறம் என்ன அந்நிய, எல்லா படத்தை விட இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த பாலைவனத்துல கொண்டு போய் அவ்வளவு கஷ்டப்படுத்தி எடுத்திருக்காங்க. நடக்கி 4 மணி நேரம், உடைக்கு 4 மணி நேரம், மேக்கப்புக்கு 4 மணி நேரம்னு கஷ்டப்படுத்தி அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த படத்தை லைவ் சவுண்ட்ல கொண்டு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அமைக்க. ஓகேவா? இவர் வந்து டைரக்ட் பண்ண, பா ரஞ்சித் அண்ணா வந்து படைக்க, இவர் வந்து துடிக்க, யாரு சிஎம் விக்ரம் அண்ணா வந்து துடிக்க, மத்தவங்க எல்லாம் கூட இருக்க அப்படின்னு அப்படி கலக்கி எடுத்திருக்காங்க. படம் வேற லெவல். ஓகே, அதான் சினிக்கி மேனா மினிக்கு அக்காவை ஆட விட்டான் பாரு. தம்பி ஆட விட்டான், அக்கா ஆடிட்டான். ஓகேவா? பாடிட்டேன். அதுவும் சூப்பர். என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா சீன்லாம் நல்லா இருக்கும். சீன்ல நான் குறை சொல்ல. சீன்லாம் அது போற விதம், அதுல அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஸ்கிரீன் பிளே அது நல்லா இருக்கும். அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மியூசிக் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் தாறுமாறா போகும். அதெல்லாம் நான் குறைய சொல்ல. ஸ்டோரி தான் தப்புன்னு சொல்றேன்.
ஸ்டோரி தப்பு. விக்ரம் எஃபெக்ட் போட்டாரு, அது எப்படி இருக்கு? பாவம் அவரு நல்ல செம்ம எஃபோர்ட், தாறுமாறு எஃபோர்ட். விக்ரம் மட்டும் இல்ல, பார்வதி, மாளவிகா எல்லாருமே செம்ம எஃபோர்ட். பட் ஸ்டோரி இந்த மாதிரி குத்ததுனால படம் ரொம்ப அடி வாங்கும். இது யூபை குத்தது தப்பு. ஆக்சுவலா ஏ குத்துறணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் தாறுமாறுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜிவி பிரகாஷ்ங்க. இதை நான் எங்க வேணா சொல்லுவேன். விக்ரம் கூட நான் செகண்டே வைக்கிறேன். விக்ரமோட சீன் எல்லாம் மாஸ் காட்டுறதுக்கு காரணமே அந்த ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். ஜிவி பிரகாஷ் மியூசிக் இருக்கிறதுனால தான் எல்லா சீனுமே மாசா இருக்குது. சூப்பரா போகுது. அப்படியே ஒரு மாதிரி ஏற்றி விட்டுருவாங்க. அந்த மியூசிக்னால தான் காரணம். மியூசிக்ல வச்சுக்கோங்களேன், கசிக்கு போடலாம். அதுதான். ஆமா ஆமா ஆமா, மியூசிக் எல்லாம் மட்டமா இருக்கும். இந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணிருக்காங்க, இந்த அளவுக்கு கமல்ஹாசன் விக்ரம் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே உங்களுக்கு படம் பிடிக்காத காரணம் என்ன? ஸ்டோரி, டைரக்டர். ஸ்டோரி, டைரக்டர். ஓப்பனா சொல்றேன். பர்சனலா ஆனா சார்பட்டா போச்சுது. நீங்க சார்பட்டா பிடிக்கலன்னா டேரக்டர் பிடிக்கல சொல்லலாம். ஏன்னா சார்பட்டா ரொம்ப பிடிச்சது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கதை, நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்கிரீன், சூப்பரா இருந்தாரு. ஓகேவா? அப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 200 பேருக்கு அதை சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடப்பட்டதுதான் அந்த மாட்டு இறைச்சின்னு காட்டுறாங்க. ஓகேவா? இப்ப என்ன எல்லாரும் வீட்டுல நம்ம எல்லாம் ஆக்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு போக வேண்டியதான், மத்ததெல்லாம் மண்ணுன்ட்டு போக வேண்டியதான். அதாவது வேலூரும் தமிழோட, அதாவது சென்னை ஸ்லாங், அதாவது சேரி தமிழும் சேர்ந்துருச்சுன்னா ஒரு வரும். ஏன் அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் அவங்களோட எஃபெக்டே இருக்கும். ஏன்னா நான் ஒரு படம் நடிச்சேன் வேலூர் டைரக்டரோட. இந்த பையன் திருட்டு பையனாச்சு, இவனை நம்பி கடை விட்டு அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய டைலாக் இப்படி கொண்டு வந்துருவாங்க. அவங்க ஊர் டைலாக்கே இதுதான். ஏன்னா மைண்ட் வயசுல நான் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதான் வந்து அதை அப்படி மைனூட்டா பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்துல 1800 தமிழே வந்து சுழுக்கெழுத்து மாதிரி இழுத்துதான் இருக்கும். இக்கையும் கூவையும் சேர்த்தா தான் இக்கு. ஓகேவா? தனியா கூ போட்டுற மாட்டான். ஓகேவா? அதனால அந்த காலத்துல அப்படித்தான் பேசியிருப்பாங்கன்றது அதை மைண்ட் வாய்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. அதனால அப்படிதான் இருக்கும். நீ 2K கிட்ஸ உக்காந்துக்கிட்டு நீ 1K கிட்ஸ்ல நடந்ததை கேட்க கூடாது. ஓகேவா? அது வேற. அதே மாதிரி சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து அரசியல் வர்றதுக்கு தான் எடுக்கிறாரு. இல்ல, நீ அதை கட் பண்ண வரல. அந்த வேற அதுல இருக்கும். பட் திணிக்கல, இதுல திணிக்கிறாங்க. அதான் மேட்ரு. வாண்டடா திணிக்கிறாங்க. இது வந்து வன்முறை தோண்ட வேண்டிய படம், சண்டை மூட்டி வர படமா இருக்கும். அமையும். மக்கள் வந்து பார்க்கலாமா? குழந்தைங்க எதுக்குமே பார்க்க கூடாது. அந்த 18 இயர்ஸ் வரைக்குமே பார்க்க கூடாது. நான் சொல்றேன் ஓப்பனா, 18 இயர்ஸே பார்க்க கூடாது. பெரியவங்க வந்து இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம். அது கூட அவங்க மனசுல இது வெறும் படமா மட்டும் பார்த்துட்டு ஓரம் வச்சாங்கன்னா உண்டு. அந்த படத்தை எடுத்து நான் வந்து நானும் போராட வேண்டா, நிலத்துக்காக என் நிலத்துக்காக போராட வேண்டாம், கையில எடுத்தானா கத்திய வேலை முடிஞ்சிடும் சொல்லி. படம் படமா பார்க்கணும். இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்களே, அதான பிரச்சனையே. படமா யாரும் பார்க்கறதில்ல. இப்போ எல்லாம் வந்து ரியாலிட்டியா எடுத்துன்னு வருவாங்க. அதனாலதான் வந்து அவாய்ட் பண்ணாங்க. 3 அந்த 3 கூட ஒன்லி ஃபார் மியூசிக் அண்ட் விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான். மற்றபடி ரஞ்சித்காக நான் மைனஸ்ல தான் கொடுப்பேன் பாயிண்ட். எல்லாமே மைனஸ் ஆகுது. ரஞ்சித் தான் எதுவுமே தூண்டலப்பா. வன்முறைக்கும் இது வந்து தலைமுறைக்கும் உண்டான பிரச்சனை கிடையவே கிடையாது. இது தங்கத்தை எடுக்கிறதுக்கு உண்டான, என் தமிழனை கொடுமைப்படுத்தினதுக்கு உண்டான படம் தான் தங்கலான்.